ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் இன்னமும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வரல. ஸோ எலெக்ஷனுக்காக அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக நம்ம இவ்வளோ நாள் காத்துட்ருந்தோம். ஸோ அதனால தான் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாதனால நானும் சரியா வீடியோ போட முடியல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 வருஷம், 1 1/2 வருஷம் அப்படியே போய்க்கிட்டே இருக்கு டைமு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன். ரேஷன் கடை ரிசல்ட்டு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி கேஸ் முடிஞ்சும் இன்னும் விடலனாலும், ரிசல்ட்ட விட்டுட்டு தான் நமக்கு அடுத்த கால்ஃபர்க்கான நோட்டிஃபிகேஷன தமிழ்நாடு முழுக்க விடுவாங்க. அத மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு அடுத்த ரேஷன் கடை இது நோட்டிஃபிகேஷனே விடப் போறாங்க அப்படின்லாம் நெறைய பேர் சொல்றீங்க. எப்போ விடுவாங்க, வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்ட்டு. ஸோ இந்த 2 பெண்டிங்கில இருக்கும்போது அடுத்து எப்படி ஃபில் பண்ணுவாங்க? இத விட்டுட்டு தான் அவங்க விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கவலையே படாதீங்க. ஸோ இப்போ ரிசல்ட் எப்ப அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச அப்டேட், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச அப்டேட் என்னன்னா, இந்த மாசத்துல வந்துரும் அப்படிங்கிற அப்டேட். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல்ல ரெகுலரா நம்ம வந்துட்டு எல்லாமே மெயிலு, அதுக்கப்புறம் மெசேஜு, அப்புறம் அஃபிஷியலான ஒரு ஜிஓ, அப்புறம் இந்த மாரி வந்துட்டு ஆடியோ அப்டேட் இந்த மாரிலாம் எல்லாமே ஒரு ஆதாரத்தோட தான் நம்ம எல்லாமே சொல்லிட்டுருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் ஆடியோ அப்டேட் எதுவும் கிடைக்கல. ஆடியோ அப்டேட் கிடைச்ச உடனே நான் வந்துட்டு உடனே அப்லோட் பண்றேன். ஸோ இனிமே ரிசல்ட்ட பத்தின அப்டேட் கிடைக்க நான் வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பா ரேஷன் கார்டு ரிசல்ட்ஸ் இந்த மாசத்துல வந்துரும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்ச தகவல். ஸோ நீங்களும் வந்துட்டு விடாதீங்க. இவ்வளோ நாள் நீங்க விட்டுருக்கலாம். உங்க வேலைய பார்த்துருக்கலாம். ஸோ மறுபடியும் டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும். நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நம்பர் உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். நம்ம சேனல்லையும் ப்ரீவியஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோன் பண்ணுங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேளுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா பல பேர் ஃபோன் பண்ணும்போது தான் அவங்க நம்ம இத மறந்தே இருப்பாங்க. திரும்ப இத பத்தின ஞாபகம் அவங்களுக்குள்ள வரும். இப்போ என்ன பதில் சொல்றாங்கங்கிறத நம்ம எல்லாரும் கேட்கணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த நிமிஷமே டிஆர்பி விழுப்புரமா இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் சரி, நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ரேஷன் கடை ரிசல்ட் எங்களுக்கு எப்போ வரும்? எலெக்ஷன் ரிசல்ட்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க தட்டி கழிக்க முடியாது. எப்போ வரும்னு எங்களுக்கு கரெக்டான ஒரு டேட்ட சொல்லுங்க. வருமா வராதான்னு நீங்க கட் அண்ட் ரைட்டா கேளுங்க. கோவமா கேளுங்க. ஸோ பல தரப்புலேருந்து பல பதில் கிடைச்சா மட்டும் தான் அது ஆடியோவா நமக்கு வந்துட்டு கேட்கும்போது தான் நமக்கு வந்துட்டு என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அத ரெக்கார்ட் பண்ணி அத நமக்கு சென்ட் பண்ணுங்க. மெயில் சென்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த ஆடியோவ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன சொல்றாங்க, ஏது நடக்குதுன்றது கண்டிப்பா தெரியும். ஸோ பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அப்டேட் தெரிய நான் அப்டேட் பண்றேன். நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வீடியோ அப்டேட் எதுவுமே பண்ணலையே ப்ரோ. ஏதாவது அப்டேட் இருக்கா? சொல்லுங்க. அப்டேட் இருந்தாலும் இல்லனாலும் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு பார்க்கலாம். கண்டிப்பா வந்து அப்டேட் கிடைக்க அடுத்தடுத்த வீடியோ இனிமே ரெகுலரா நான் போடுறேன். அடுத்த கட்ட ரேஷன் கடை இத பத்தி வந்தாலும் நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல சொல்றேன். ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இன்னோவேஷன் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.